உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொங்கல் ஃபெஸ்டிவல்க்குரிய அந்த ஒரு எபிசோட் வரப்போகுது அப்படின்னு ஏற்கனவே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ பொங்கல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கும்போது அவங்களோட எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு அவங்க அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ காவேரி வந்துட்டு அந்த ரெட் கலர் சாரீ, அப்புறம் தாத்தா, அப்புறம் சித்தப்பா எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வெளில வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வார ப்ரமோ சப்போஸ் பொங்கலை பற்றி வந்தது அப்படின்னா அதில் வந்து என்ன சாங் வந்துட்டு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த பொங்கல் வந்து காவேரி பாப்பா கூட கொண்டாட போகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவுமே ஸ்பெஷல் அப்படின்னும் காவேரி சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது கிராமத்து ஸ்டைலில் இருக்கிறத வந்து அப்படியே நம்ம சிட்டியில் இங்கே கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற ஒரு புதுவித அனுபவம் அப்படிங்கும்போதே இவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. இந்த பொங்கலுக்கு வந்துட்டு நிவின் யமுனாவையும் நம்ம வந்துட்டு இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்துருங்க, நம்ம வந்துட்டு அத்தை சொன்ன மாதிரி அங்கே பண்ணுற மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிவினும் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை யமுனா கிட்ட சொல்லும்போது யமுனாவுக்குமே எங்கள் ஊரில் எல்லாம் இப்படி தான் நாங்கள் கொண்டாடுவோம், அதே திரும்ப பண்ணுறாங்கன்னா சந்தோஷம் தாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை தாண்டி யமுனா சொல்கிறது என்னென்னா, பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அவங்க அந்த போட்டியெல்லாம் நடத்தும் போது நம்ம போயிடலாங்க, முதல் நாளே போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வீட்லேயும் பார்த்தா அதே மாதிரி அந்த செட்டப் எல்லாமே போட்டு மண்பானையில் பொங்கல் வைக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. முத்துமலர் ஃபேமிலியும் வந்து தனியாக பண்ணுறாங்க. சாரதாமா அவங்க வழக்கப்படி எப்படிலாம் செய்வாங்களோ அது எல்லாமே செஞ்சு நல்லபடியாக எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அந்த போட்டியெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போதே வந்து பார்த்தா முக்கியமாக பானை உடைக்கிற போட்டி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பானை உடைக்கிறது அப்படிங்கும்போதே வந்து விஜய்க்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆகுது. ஸோ இந்த எப்படியாவது நான் இதை உடச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போதே காவேரி இங்கேருந்து துடிக்கிறாங்க. அது எப்படி நான் இருக்கும்போது நீங்கள் பானையை உடச்சிருவீங்களா, நான் தான் இந்த வாட்டி உடைப்பேன் அப்படிங்கிறாங்க. ஓய் ஓய் என்னம்மா வயிற்றில் பாப்பா இருக்குது, நீ போய் அங்கே எகிரி எகிரி குதிச்சு குதிச்சு அடிக்க போறியா அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாட்டி இருந்துட்டு காவேரி என்ன விஷ பரீட்சையெல்லாம் பண்ணுறேங்கிற, அதெல்லாம் கிடையாது, இந்த போட்டியில் நீ கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. உடனே உம்முன்னு முகத்தை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. சரி கரெக்டாக பார்த்தா நிவன் வந்து அந்த டைம் கரெக்டாக வந்துடுறாரு. என்ன விஜய் போட்டியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படிங்கும்போது எப்படி பிரதர் நீங்கள் இல்லாமலா, வாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ போட்டி எல்லாமே வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கிருஷ்ணா வந்து அங்கே இங்கேயும் போயிட்டு ஒரு மாதிரி பார்க்குறதா இருக்கட்டும், அந்த சைடு போய் ஃபோன் பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சித்தப்பா கவனிக்கிறாரு. அவர் வந்து விஜய் கிட்ட வந்துட்டு இந்த போட்டிக்கெலாம் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு கிருஷ்ணாவும் சேர்ந்து ஒன்று பண்ணும்போது விஜய் வந்து தனியாக கூப்பிட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு விஜய், அவனோட மொழியே சரியில்லை, என்னதான் நமக்குள்ளே வந்து பிரச்சனை இருக்க, நீ வந்து திட்டுற, நான் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னா இது நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்டது, இதில் இன்னொருத்த வந்து இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறது எனக்கு பிடிக்கல, அவன் நடவடிக்கையே சரியில்லை, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சித்தப்பா என்னாச்சு, ஏதாவது நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தோணுது, நான் சொல்கிறேன், அவ்வளோதான்ப்பா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ ஒவ்வொரு போட்டிக்குமே வந்து விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது காவேரி என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நிவின் பண்ணும்போது யமுனா பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கங்கா பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி முகமே உம்முன்னு ஆகிடுது. அவங்க போயிட்டு தனியாக நிற்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் கங்கா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கிறத வந்து யமுனா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு தனியாக போயிட்டு அக்கா என்னக்கா ஏங்கா இப்படி உம்முன்னு ஆகிட்ட, ஏதாவது பண்ணுதா, உடம்பு எதாவது முடியலையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எல்லாருமே குடும்பமாக இருக்கீங்க, எனக்கு மட்டும் பார்த்தியா குமரன் மாமா இங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. அக்கா என்னக்கா நீ எப்போ பாரு இதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, மாமா வேலைக்கு தானே போயிருப்பாரு, வந்துருவாருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லடி யமுனா, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல, நிவினுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாருடி, எனக்கு பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிவின் கிட்ட பேசுகிறாரு, உன்கிட்ட பேசலையா, எப்போவுமே மாமா உன்கிட்ட பேசுவார், நீ தானே பேச மாட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி, அவர் என்கிட்ட கால் பண்ணி பேசினப்போ நான் பேசாமல் இருந்தேன், ஆனால் இப்போ நான் பேசணும்னு நினைக்கும் போது ஃபோனே போக மாட்டேங்குதுடி, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குது, அப்படி இருக்கும்போது நிவின் கிட்ட மட்டும் எப்படி அவர் பேசுகிறாரு, அந்த நம்பர் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், இன்னைக்கு அவங்கெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், நான் அதை நிவின் கிட்ட இன்னைக்கு கேட்டே ஆகணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, அது நிவின் வந்தோடனே நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், இப்போ நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணுக்கா, எப்போ பாரு மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்காத, அப்புறம் பாப்பாவும் உம்முன்னு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கங்காவோட வயிற்றுக்கிட்ட போயிட்டு, பாப்பா நான் யமுனா சித்திடா, இங்கே பாரு அம்மா எப்போ பாரு உம்முனே முகத்தை வச்சுட்டு இருக்கான்னு, நீ எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா, இங்கே பாரு சித்தி சித்தப்பா எல்லாருமே ஜாலியாக இங்கே வைப் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே பொங்கல் ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்குடா, ஜாலியாக இரு சரியா, அடுத்த வருஷம் நீ வந்தோடனே உனக்கு புது சட்டையெல்லாம் போட்டு பொங்கல்லாம் ஊட்டி விடுவோம் சரியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த இடத்துல கங்கா கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான்க்கா, சிரிச்சிட்டு ஜாலியாக இரு, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கங்கா சிரித்தாலும் மனசுக்குள்ளே அந்த இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ போட்டியில் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே உள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. தாத்தா கேட்குறாரு, என்னப்பா விஜய் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்த போல இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் தாத்தா, இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சுல்ல, ஆக்சுவலாக அத்தைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. எதுக்கு மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, இந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை, பொங்கல்
பொங்கல்னா உள்ள சக்கரை பொங்கல் செஞ்சு சாமி கும்பிட்றது, புது ட்ரெஸ் போடுறது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்புறம் கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன் நான். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அத்தை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது வழக்கமாக எல்லாரும் பண்ணுறது தான் மாப்பிள்ள. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, 7 நாளைக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலைன்னு பிரிச்சுட்டு திருவிழா மாதிரி எல்லாருமே கொண்டாடுவோம். எங்கே இந்த ஊரில் தான் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் அத்தை, அந்த இடத்துல தான் நீங்கள் இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக நீங்கள் கொடைக்கானலை மிஸ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிவன் வந்துட்டு ஓகே விஜய் நான் கிளம்புறேன், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யமுனாவும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனோடனே கங்கா வேகமாக போகிறாங்க. யமுனா நில்லுடி அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. என்னடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நிவன் கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல, நிவன் கிளம்புறேன்னு சொல்கிறாரு, நீயும் கிளம்புற அப்படின்னு. ஐயோ சாரிக்கா நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதானே நீ சந்தோஷமாக இருக்கில்ல, அதனால உனக்கு என் ஞாபகம் எங்கே வரப்போகுது, நான் தான் சொல்கிறேன்லடி அப்படிங்கிறாங்க. இருக்கா நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் கங்கா கூப்பிடுறா அவங்கள அப்படின்னு சொன்னோன்னே இந்த இடத்துல பயங்கரமாக அவருக்கு டர் ஆகுது. ஏன்னா இதை பற்றி தான் கங்கா கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ அவர் விஜய் பார்க்குறாரு, விஜய் நிவனை பார்க்குறாரு, இந்த வந்து காவேரியும் பார்க்குறாங்க. என்ன நிவன் அக்கா ஏதோ பேசணுன்னு தானே கூப்பிட்றா, ஏன் இப்படி நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிவன் போகும்போது கூடவே விஜயும் போகிறாரு, காவேரி யமுனா எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ வந்து கங்கா அப்படியே பார்க்கும்போது சொல்லுங்க கங்கா அப்படின்னோடனே இப்போ கேட்குறாங்க, நிஜமாவே மாமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விஜயும் பார்த்துட்டு பேசினாருங்க, நான் தான் விஜய் கிட்ட சொன்னேனே அப்படின்னோன்னே விஜயும் அதை தான் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேசுகிறவர் எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டேன், அவர் என்கிட்ட பேசினப்போ நான் பேசாமல் இருந்தேன், தப்பு தான், கோபத்தில் ஏதோ பண்ணிட்டேன், அதுக்காக இப்போ நான் பேசணும்னு நினைக்கிறேன்ல, என்கிட்ட பேசலாம்ல, உங்ககிட்ட பேசும்போது நீங்களாவது அட்லீஸ்ட் சொல்லி என்கிட்ட பேச சொல்லலாம்ல, அதை கூட அவர் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி அவர் இப்போ என்ன நம்பரில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க அதே நம்பரில் தான் அண்ணன் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நிவன் நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணிட்டுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், அப்படி இருக்கும்போது எனக்கு ரீச் ஆகாத கால் உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னா அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் எனக்கு வருது. ஒருவேளை அவர் கோவத்தில் பிளாக்ல போட்டார் அப்படின்னாலுமே ஸ்விட்ச் ஆஃப்னு வராதுல்ல, அதையும் தாண்டி மாமா என் நம்பரை பிளாக்லலாம் போடவே மாட்டார், அப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு யாராவது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே டக்குன்னு விஜய் போயிட்டு என்ன பிரச்சனை இருக்க போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா இந்த மாதிரி நடந்துக்கிற ஆளே கிடையாது, எனக்கு ஏதோ மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்கள் எல்லாம் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, நான் வந்து உங்களை சங்கடப்படுத்துறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள் வேலையை கெடுத்து எனக்காக ஒன்று செய்யணும் அப்படிங்கும்போது ஏற்கனவே எங்கள் குடும்ப பிரச்சனைன்னு வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் பிரச்சனையை விட்டுட்டு நீங்கள் இதை பார்க்குறீங்களோங்கிற மாதிரி வீட்லேயும் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ கங்கா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, எப்படியுமே உங்ககிட்ட வந்து குமரன் கூட்டிகிட்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சமாதானப்படுத்தி தான் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இவங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கதை கிருஷ்ணாவும் நின்று அப்படியே பார்க்குறாரு. அந்த இடத்துல அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிக்கிறாரு, அதையும் விஜய் பார்த்துடுறாரு. ஸோ இப்போ நிவன் கிட்ட போய் சொல்கிறாரு, நிவன் கிருஷ்ணாவை பார்த்தீங்களா அப்படிங்கும்போது பார்த்தேன் பிரதர், அப்படியே ஒரு வில்லத்தனமான சிரிப்பில் சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னும்போது ஆமாம் எனக்கு இது ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி பிரதர், அது நீங்கள் இந்த வந்திருக்க குடும்பம் வந்துட்டு குமரனை வேற சொல்லியிருக்கேன் வாய்ஸ் நோட்டில், ஆமான்னு வந்துட்டு கங்கா கிட்டேயும் சொல்லியிருக்கு, நம்மக்கிட்டேயும் வேறு ஃபோட்டோ அனுப்பும்போது ஆமான்னு சொல்லிச்சு, அதுதானே எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் குமரனை வந்துட்டு அவங்களே அப்படி சொல்ல வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. என்ன விஜய் சொல்கிறீங்க அப்படின்னும்போது ஆமாம் அவன் ராகவ் கூட பேசிகிட்டு இருந்தான், நான் பார்த்தேன், அதுக்கு பசுபதியோட ஃபோனும் அவனுக்கு வந்துச்சு, அப்போது அவங்க கூட இவன் லிங்க்கில் இருக்கான், அவங்க மூலமாக தான் இவங்க ஏதாவது பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது, கரெக்டாக இந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் நாளில் தான் வந்துட்டு குமரன் பிரதரோட கான்டாக்டே நமக்கு கட் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் விஜய் எனக்கும் புரியுது அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரமாக என்னதுங்கிறத நம்ம பார்க்கணும், ஆனால் இந்த கிருஷ்ணா வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னதான் பொங்கல் செலிப்ரேஷன் அங்கே போச்சு அப்படின்னாலுமே கிருஷ்ணா மேலே ஒரு கண்ணு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, குமரன் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வர மாதிரி காட்ட போகிறாங்களா, ஸோ எப்படி கங்காவை சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து அடுத்து வரக்கூட அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.